Hello everyone. So this is Shahrukh. ஸோ இன்னைக்கு வந்து என்னன்னா அமைனோ ஆசிட் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து ஜஸ்ட் அமைனோ ஆசிடோட இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுத்துருந்தேன். அண்ட் லாஸ்ட் கிளாஸில் வந்து லிப்பிட்ஸு அதை பற்றிலாம் பார்த்தோம். இந்த லிப்பிட்ஸ் வந்து ஏன் வந்து நாட் அ ட்ரூ பயோ மேக்ரோ மாலிகுல். அண்ட் ஃபர்தராக நம்ம மெட்டபோலைட்ஸ்லாம் என்ன, பிரைமரி மெட்டபோலைட்ஸ், செகண்டரி மெட்டபோலைட்ஸ்லாம் பார்த்தோம். அண்ட் தென் மோஸ்ட் அந்த இன்ஆர்கானிக் கெமிக்கல் அனாலிசிஸ் அது பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் நேற்று வந்து அமைனோ ஆசிடுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து இதை வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா அமைனோ ஆசிட் வந்து என்னன்னா இது வந்து ஒரு பில்டிங் பிளாக். எதோடதுன்னா புரோட்டீனோடது. இப்போ புரோட்டீன் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அமைனோ ஆசிட் ஜஸ்ட் இதோட ஒரு சின்னதாக இந்த பார்ட் மட்டும் தான் ரிப்ரசென்ட் பண்ணும். ஸோ ஒரு அமைனோ ஆசிட் வந்து ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணும் நிறையா. ஸோ அது அந்த செயின் ஃபார்ம் பண்ணி தான் ஒரு புரோட்டீனே ஆகுது. ஃபர்ஸ்ட் பாலிபெப்டைடு வரும், அதுக்கப்புறம் புரோட்டீன் வரும். ஸோ அமைனோ ஆசிட் வந்து இதுதான். ஸோ மைக்ரோ, ஸோ பயோ மைக்ரோ மாலிக்யூல். பட் ஆனால் இது புரோட்டீன் வந்து ஒரு பயோ மேக்ரோ மாலிக்யூல். ஸோ அதனால தான் வந்து அமைனோ ஆசிட் என்னன்னா இந்த சால்யூபிள்ல வருது. அண்ட் இது வந்து ஃபில்ட்ரேட், அதனால தான் ஆசிட் சால்யூபிள். மைக்ரோனாலே இது 18 to 800 டால்டன் லெஸ் தென் 1000 பில்டிங் பிளாக் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஸோ அமைனோ ஆசிட் ஆக்சுவலாக என்ன சொல்லுவோம்னா சப்ஸ்டிடியூட்டட் மீத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மீத்தேன்னா யாருன்னா CH4. அப்போ CH4ல என்னன்னா ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு அது பதிலாக வேற ஏதாவது வரும். இன்னொரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வேற ஏதாவது குரூப், இந்த ஹைட்ரஜன் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வேற ஏதாவது குரூப். ஸோ இந்த மாதிரி கார்பனை சுத்தி நாலுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கு. ஸோ அதை தான் என்ன சொல்றோம்னா சப்ஸ்டிடியூட்டட் மீத்தேன். மீத்தேன்ல இருந்து காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ அப்போ இங்க பார்க்க போது என்னன்னா இந்த கார்பனை சுத்தி பார்க்க போது இந்த பக்கம் போனோம்னா நைட்ரோஜன் இருக்கு. நைட்ரோஜன் அமைன் குரூப் இது. நைட்ரோஜன் ஆக்சுவலா பாண்ட் இருக்கு. இங்க மேல போனோம்னா ஒரு ஆல்கைல் குரூப். எதை வேணா ஆல்கைல் இல்லை ஆல்கஹாலா கூட இருக்கலாம். ஸோ இங்க வந்து ஒரு வேரியபிள் குரூப். இது வந்து வேரியபிள் குரூப், எது வேணாலும் இருக்கலாம். அண்ட் இந்த பக்கம் போனோம்னா ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட். அண்ட் கீழே போனோம்னா ஹைட்ரஜன். ஸோ இந்த மாதிரி கார்பனை சுத்தி நாலா பக்கமும் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கிறதுனால தான் அதை வந்து ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆக்சுவலா ஆல்ஃபா கார்பன் என்ன, நான் கெமிஸ்ட்ரியில என்ன படிப்போம்னா ஃபங்க்ஷனல் குரூப்க்கு என்ன கார்பன் வந்து டைரக்டா அட்டாச் ஆயிருக்கோ அந்த கார்பனோட ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா ஆல்ஃபா கார்பனுக்கு பக்கத்து கார்பனை பீட்டா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கிற அதோட பாண்ட் இருக்கிற கார்பனை வந்து ஆல்ஃபா கார்பன், ஆல்ஃபா கார்பனோட பாண்டா இருக்கிற கார்பனை வந்து பீட்டா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஏன்னா வந்து இப்போ என்னன்னா இந்த COOH NH2 ஆர் ஆன் த சேம் கார்பன். ஸோ நம்ம இங்க டயக்ராம்ல இருந்து தெரியுது. இந்த the carbon of carboxylic group and the nitrogen of amino group are bounded to the same carbon. ஸோ அதனால தான் என்ன சொல்றோம்னா ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்றோம். இது வந்து பயாலஜியில் படிக்கிறது. கெமிஸ்ட்ரியில் என்னன்னா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்து கார்பனை ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆர் குரூப் தான் நான் சொல்லல, வேரியபிள் குரூப். ஸோ அந்த வேரியபிள் குரூப் இட் மேபி ஆல்கஹால், ஆசிட், இல்லை இது ரெண்டுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஆல்கைல் குரூப்பாக மட்டும் இருக்கலாம். CH2, CH3 இந்த மாதிரி. ஸோ பேஸ்ட் ஆன் தி ஆர் குரூப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமைனோ ஆசிட் இஸ் ஃபவுண்ட். இப்போ இந்த ஆர் குரூப் பதிலாக நான் இங்கே வந்து OH போட்டேன்னா அது ஒன் டைப் ஆஃப் அமைனோ ஆசிட். CH2OH போட்டேன்னா அது ஒன் டைப் ஆஃப் அமைனோ ஆசிட். இல்லை நான் வந்து CH2CH3 போட்டோம்னா அது ஒரு டைப் ஆஃப் அமைனோ ஆசிட். ஸோ இந்த ஆர் குரூப் பேஸ் பண்ணி தான் என்னன்னா நம்மளுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் அமைனோ ஆசிட் வந்து கிடைக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தி ஆர் குரூப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமைனோ ஆசிட் ஆர் ஃபவுண்ட். ஆனா அதுல என்னன்னா இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து அமைனோ ஆசிட் வந்து கிரியேட் பண்றாங்கல்ல, அதுலயும் வெறும் 20 டைப்ஸ் தான் அமைனோ ஆசிட் வந்து சேர்ந்து ப்ரோட்டீனை கிரியேட் பண்ணும். ஒன்லி 20 டைப்ஸ் ஆஃப் அமைனோ ஆசிட் ஆர் தேர் விச் கிரியேட் த ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் கிரியேட் பண்றதுல வெறும் 20 டைப்ஸ் ஆஃப் அமைனோ ஆசிட் தான் இருக்கு. ஸோ இது இந்த பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒன்லி 20 டைப்ஸ் ஆஃப் அமைனோ ஆசிட் மேக்ஸ் அ ப்ரோட்டீன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இது வந்து இம்பார்ட்டன்ட். 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அமைனோ ஆசிடோடது. ஸோ 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஒன்னு என்னன்னா கிளிசரின். கிளிசரின் என்னன்னா இட் இஸ் த சிம்பிளஸ்ட் அமைனோ ஆசிட். ஏன்னா அந்த ஆர் குரூப் பதிலா இங்க வந்து ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர் குரூப் பதிலாக வந்து இங்கே ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது வந்து சிம்பிளஸ்ட் அமைனோ ஆசிட் தட் இஸ் கிளைசின். அதே ஆர் குரூப் பதிலாக இங்கே வந்து வெறும் CH3 மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து அலனின் அப்படின்னு சொல்லுவோம், அலனின். அண்டு CH2OH இருந்துச்சுன்னா அந்த ஆர் குரூப் பதிலாக CH2OH இருந்துச்சுன்னா அது வந்து செரின் அப்படின்னு சொல்லுவோம், செரின்.
அலனின் அண்ட் கிளைசின். கிளைசின் வந்து சிம்பிளஸ்ட் அமைனோ ஆசிட். ஓகே. ஸோ அலனின்ல வந்து என்ன ஆகும்னா அந்த ஆர் குரூப் பதிலாக CH3 அந்த குரூப் வந்து வந்துடும். அண்ட் செரின்ல வந்து அந்த ஆர் குரூப் பதிலாக என்ன இருக்குன்னா CH2OH. அப்போ OH இருக்கு, அப்போ இது வந்து ஒரு ஆல்கஹால். ஓகே, ஆல்கஹாலிக் குரூப் அது. இது வந்து சாதா ஆல்கைல் குரூப். இது வந்து வெறும் ஹைட்ரஜன் இருக்கிறதுனால சிம்பிளஸ்ட் அமைனோ ஆசிட். இப்போ இந்த ஆர் குரூப் வந்து இதே ஆர் குரூப் இங்க இருக்கு இல்லையா, இந்த ஆர் குரூப் வந்து ஒரு அரோமேட்டிக்கா இருந்துச்சுன்னா, அரோமேட்டிக்னா ஜஸ்ட் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு இந்த மாதிரி ரிங் இருக்கும், 6 கார்பன் ரிங்கு. அதுல வந்து 3 டபுள் பாண்ட் இருக்கும் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா. இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து என்ன சொல்லுவோம்னா அரோமேட்டிக் ஆசிட். இந்த இந்த காம்பவுண்டோட பேர் என்னன்னா பென்சின். ஸோ அந்த ஆர் குரூப் பதிலா ஏதாவது ஒரு காம்பவுண்டு இந்த ரிங் வச்சு வந்துச்சுன்னா அதுதான் என்ன சொல்லுவோம்னா அரோமேட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிப்டோஃபான்ல இருக்கும், டைரோசின்ல இருக்கும், ஃபினைலலனைன். ட்ரிப்டோஃபான், டைரோசின், ஃபினைலலனைன், இது மூணுமே ஆவச்சுக்கோ. இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அரோமேட்டிக் அமைனோ ஆசிட். ஓகே. ஸோ ட்ரிப்டோஃபான், டைரோசின் அண்ட் ஃபினைலலனைன். ஸோ அதே வந்து இப்போ அமைனோ ஆசிட் அந்த ஆறு குரூப்ல வந்து சல்ஃபர் இருந்துச்சுன்னா அதை வந்து சல்ஃபர் கண்டெய்னிங் அமைனோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அதுல ரெண்டு எக்ஸாம்பிள் தான், சிஸ்டீன் அண்ட் மெத்தியோனின். தட்ஸ் ஆல். ஸோ ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்ப்போம் டிவிஷன். ஸோ ஆர் குரூப் பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமைனோ ஆசிட் வந்து இருக்கு. அதுலயும் வெறும் 20 டைப்ஸ் ஆஃப் அமைனோ ஆசிட் தான் ப்ரோட்டீன்ஸே உருவாக்கும். அண்ட் வந்து இப்போ அந்த ஆர் குரூப் பதிலாக ஹைட்ரோஜன் இருந்துச்சுன்னா கிளைசின், அந்த ஆர் குரூப் பதிலாக CH3 இருந்துச்சுன்னா அலனின், அந்த ஆர் குரூப் பதிலாக CH2OH இருந்துச்சுன்னா செரின். அண்ட் இப்போ அந்த ஆர் குரூப்பே வந்து அந்த ஆர் குரூப்லயே ஏதாவது ஒரு அரோமேட்டிக் ஆசிட், தட் இஸ் இந்த மாதிரி பென்சின் ரிங் இருந்துச்சுன்னா அது வந்து அரோமேட்டிக் அமைனோ ஆசிட். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து 3 இருக்கு, ட்ரிப்டோஃபான், டைரோசின், ஃபினைலலனைன். அதே ஆர் குரூப்ல வந்து சல்ஃபர் இருந்துச்சுன்னா அதை சல்ஃபர் கண்டெய்னிங் அமைனோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அதுல ரெண்டு எக்ஸாம்பிள் சிஸ்டீன் அண்ட் மெத்தியோனின். தட்ஸ் ஆல். இப்போ நம்பர் ஆஃப் COOH, NH2 இன் அமைனோ ஆசிட் பேஸ் பண்ணி 3 டைப்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா வந்து இது COOH அண்ட் NH2. ஸோ இது வந்து என்ன சொல்லணும்னா கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப், இது கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். அண்ட் இது வந்து அமீன். ஓகே. இப்போ ஆக்சுவலா இந்த அமீன் என்னன்னா பேசிக் இன் நேச்சர். பேசிக் நேச்சர் பிஹெச் வந்து greater than 7 பேசிக். கார்பாக்சிலிக் ஆசிட் ஆசிடே சொல்லுது, அதே ஆசிட் தான். அப்போ இது வந்து ஆசிடிக் இன் நேச்சர், பிஹெச் வந்து less than 7 இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆர் குரூப்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர் குரூப்ல ஒரு COOH குரூப் இருந்துச்சுன்னா இப்போ இந்த மொத்த அமைனோ ஆசிடும் என்ன அசிடிக் நேச்சரா இல்லை பேசிக் நேச்சரா? அசிடிக் ஆயிரும். ஏன்னா இங்கேயும் COOH இருக்கு, இந்த ஆறு குரூப்லயும் ஒரு COOH இருக்கு. அப்போ 2 COOH இருக்கு. அப்போ COOH தான் அதிகமா இருக்கு, அப்போ அது அசிடிக் நேச்சர். இப்போ இந்த ஆர் குரூப்லயே ஃபார் எக்ஸாம்பிள் COH பதிலா NH2 இருந்துச்சுன்னா NH2 2 இருக்கும், ஆனா COH ஒன்று தான் இருக்கும். அப்போ அந்த மொத்த அமைனோ ஆசிடும் பேசிக் இன் நேச்சர். அப்போ அதான் சொல்றோம், பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் COH அண்ட் NH2 இந்த அமைனோ ஆசிட், அதுல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் அமைனோ ஆசிட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த COOH அதிகமா இருந்துச்சுன்னா, அந்த ஆறு குரூப்ல COH இருந்துச்சுன்னா அது வந்து அசிடிக் அமைனோ ஆசிட். அதே ஆறு குரூப்ல வந்து NH2 இருந்துச்சுன்னா அது பேசிக் அமைனோ ஆசிட், ஏன்னா NH2 அதிகமா இருக்கு. ஸோ அசிடிக் அமைனோ ஆசிடோட 2 எக்ஸாம்பிள். ஸோ ஆசிடே வந்துடும். ஸோ ஒன்று அஸ்பார்டிக் ஆசிட், இன்னொன்று குளூட்டாமிக் ஆசிட். பேசிக்ல இது இங்கேயும் படிப்போம், மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பாட்னில. அங்க வந்து ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் உருவாக்குறது இது ரெண்டு தான். ஸோ லைசின் ஆர்ஜினின் இது வந்து ரெண்டு பேசிக் அமைனோ ஆசிட். தென் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ COH NH2 குரூப் இருக்கு, அண்ட் ஆர்ல வந்து COH இல்லை NH2 இல்லை. அப்போ என்ன, ஒரு ஆசிட் ஒரு பேஸை வந்து கட் பண்ணிடும். ஸோ அது வந்து நியூட்ரல், தட்ஸ் ஆல். ஸோ அந்த மாதிரி வந்து ரெண்டுமே, இப்போ இது ஒன் கார்பாக்சிலிக் குரூப் இருக்கு, ஒன் அமைனோ குரூப் இருக்கு. ஸோ ஆசிட் பேஸாக நியூட்ரலைஸ் பண்ணிடும். அப்போ வந்து என்ன, அந்த சொல்யூஷனே நியூட்ரலாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கிளைசின் அண்ட் அலனின். அந்த கிளைசின் பார்த்தோன்னா சிம்பிளஸ்ட் அமைனோ ஆசிட், ஆர் குரூப் பதிலாக ஹெச் இருந்துச்சுன்னா அது. அலனின் என்ன பார்த்தோம், அலனின் வந்து அந்த ஆறு குரூப் பதிலாக CH3 இருந்துச்சுன்னா அலனின் பார்த்தோம்னா அதுதான்.
ஸோ ரெண்டுமே என்னன்னா நியூட்ரல் அமைனோ வந்து என்னன்னா நியூட்ரல் அமைனோ ஆசிட். ஸோ சிஓஹெச் அந்த ஆர் குரூப்ல வந்து சிஓஹெச் எக்ஸ்ட்ராவா இருந்துச்சுன்னா அது வந்து அசிடிக்ல வந்துடும், இல்லை NH2 இருந்துச்சுன்னா அது பேசிக்ல வந்துடும், இல்லை அதுல எதுவுமே இல்லை அப்போ வந்து ஒரு சிஓஹெச் ஒரு NH2 கேன்சல் பண்ணி அது நியூட்ரல் ஆயிரும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம மெமரி தான் பண்ணிக்கணும், மெமரைஸ் பண்ணிக்கணும். தென் அமைனோ ஆசிட் பேஸ்ட் ஆன் தி ஆமா அமைனோ ஆசிட் வந்து இன்னும் கிளாசிஃபை பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம பாடியிலேயே வந்து நேச்சுரலா அமைனோ ஆசிட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது ஒரு டைப்ல வந்துடும். இல்ல அது நம்ம பாடியில ப்ரொடியூஸ் ஆகல, நம்ம அது வந்து டயட்ல இருந்து தான் எடுக்க முடியும், ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து தான் எடுக்க முடியும், அது ஒரு டைப்ல வரும். இப்போ ஜஸ்ட் லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம பாடியிலே ஃபார்ம் ஆகுது, நம்ம அது ஃபுட்டு மூலியமா எடுக்கணும். ஸோ இட் இஸ் நான் எசென்ஷியல். ஸோ ஃபுட்டு மூலியமா எடுக்கவே வேண்டாம், நம்ம நேச்சுரலா நம்ம பாடியிலே இருக்கு. ஸோ அது வந்து நான் எசென்ஷியல் அமைனோ ஆசிட்ல வந்துடும். ஸோ இட் இஸ் நேச்சுரலி ஃபார்ம் இன் அவர் பாடி. ஸோ வி டோன்ட் நீட் டு டேக் இட் த்ரூ அவர் ஃபுட்டு. ஸோ அது வந்து நான் எசென்ஷியல்ல வந்துடும். எசென்ஷியல் என்ன ஆகும், எசென்ஷியல்ல வந்து நம்ம பாடியில ஃபார்ம் ஆகாது. ஸோ த ஒன்லி வே டு கெட் தட் அமைனோ ஆசிட் இன் அவர் பாடி இஸ் த்ரூ த டயட். ஸோ நம்ம டயட் மூலியமாக என்ன பண்ணோம்னா நம்ம அந்த அமைனோ ஆசிடை நம்ம பாடியில வந்து இன்டேக் பண்ணிக்கணும். ஸோ எசென்ஷியல் வந்து நாட் ஃபார்ம் இன் த பாடி, அதனால தான் வந்து அது எசென்ஷியல். ஸோ இந்த எசென்ஷியல் அமைனோ ஆசிடே 10 இருக்கு, அதையும் ஆபரிச்சுக்கணும், ஈஸி தான் அது. ஸோ இதுக்கு ஒரு வந்து ட்ரிக் இருக்கு, என்னன்னா ட்ரை திஸ் விஐபி மால், ட்ரை திஸ் விஐபி மால். ஸோ மொத்தமா 10 அமைனோ ஆசிட் இருக்கு. என்னன்னா ட்ரை வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணலாம், டிஆர்ஒய். ஸோ டிஆர்ஒய் ட்ரிப்டோஃபேன், ட்ரிப்டோஃபேன். அங்கே பார்த்தோம்னா அரோமேட்டிக் அமைனோ ஆசிட் ட்ரிப்டோஃபேன், அதுதான் திஸ். இதுல வந்து டி என்ன ரெப்ரசென்ட் பண்ணோம்னா த்ரியோனின், த்ரியோனின். அண்ட் ஹிஸ் வந்து ஹிஸ்டிடின், ஹிஸ்டிடின் அந்த பேசிக் அமைனோ ஆசிட். ஓகே. தென் வந்து என்னன்னா வி, வி வந்து என்னன்னா வேலின். அண்ட் ஐ வந்து ஐசோலூசின். பி வந்து ஃபினைல் அலனின், ஃபினைல் அலனின். எம் வந்து மெத்தியோனின். ஏ வந்து ஆர்ஜினின். எல் லைசின். இன்னொரு எல் வந்து லூசின். ஸோ இங்க வந்து ஐசோலூசின் இருக்கு, இங்க லூசின் இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஸோ இது படிக்க படிக்கிறதுனால மெமரைஸ் ஆயிடும். ஓகே. ஸோ வந்து என்னன்னா அமைனோ ஆசிட் பேஸ்ட் ஆன்லி பாடியில ஃபார்ம் ஆச்சுன்னா அது நான் எசென்ஷியல், பாடியில ஃபார்ம் ஆகல டயட்ல இருந்து எடுக்கணும்னா அது எசென்ஷியல். ஓகே. எசென்ஷியல் தான் 10 இருக்கு, நான் எசென்ஷியலுக்கு நம்ம படிக்க மாட்டோம். ஸோ எசென்ஷியல் தான் 10 இருக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா பேஸ்ட் ஆன் தி அயனைசபிள் நேச்சர் ஆஃப் NH2 and COH குரூப். அப்போ என்ன சொல்றாங்கன்னா ஓகே, ஸோ அயனைசபிள் நேச்சர் ஆஃப் NH2 and COH குரூப். அயனைசபிள்னா என்ன அர்த்தம், இந்த NH2 இல்லைன்னா COH வந்து ஒரு அயனா கன்வெர்ட் ஆயிரும். எப்படி கன்வெர்ட் ஆகும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த NH2 வந்து பேசின்னு சொன்னோம்ல, நம்ம கெமிஸ்ட்ரியில படிப்போம். தோஸ் விச் கிவ் அ புரோட்டான் அவங்க வந்து ஆசிட், தோஸ் விச் அக்செப்ட் அ புரோட்டான் வந்து பேஸ். ஸோ நான் இதை ஆல்ரெடி சொன்னேன், இட் இஸ் அ பேஸ். இது வந்து என்னன்னா ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட், அமைன் வந்து ஒரு பேஸ். அப்போ பேஸ் என்ன பண்ணும், பேஸ் வந்து ஒரு புரோட்டான் அக்செப்ட் பண்ணும். புரோட்டான் யாருன்னா H பிளஸ், புரோட்டான் H பிளஸ். இதை அக்செப்ட் பண்ணா அது ஒரு பேஸ், இதை வந்து டொனேட் பண்ணா அது ஒரு ஆசிட். ஸோ H பிளஸ் அக்செப்ட் பண்ணும், இது வந்து H பிளஸ் டொனேட் பண்ணும். ஓகே. So hence in solution of different pH, the structure of amino acid changes. ஸோ நம்ம வந்து இதுல இருந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.